Hello friends, welcome to Unbox Coding. In this video, we will concept real time database la நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்றது எப்படி அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டில கொடுக்கிற டேட்டாஸை நம்ம வந்து அத்தென்டிகேஷன்ல ஸ்டோர் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். இப்போ வந்துட்டு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டில கொடுக்கிற டேட்டாஸை அத்தென்டிகேஷன்லயும் ஸ்டோர் பண்ணிட்டு as well as ரியல் டைம் டேட்டாபேஸ்லயும் எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா என்டர் ஸ்டுடியோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் டேட்டாபேஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட்னு அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌசர் போய்க்கிறேன். ப்ரௌசரில் ஃபயர்பேஸ் கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன் இந்த ஃபர்ஸ்ட் லிங்க். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறேன், ஃபயர்பேஸ்க்கான ப்ராஜெக்ட். ஸோ லாஸ்ட் அத்தென்டிகேஷன் நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியல் டைம் டேட்டாபேஸ் அப்படின்ற இந்த டேப் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்துட்டு டேட்டாபேஸ்க்கான லொக்கேஷன் அந்த இடத்துல கேட்கும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிஃபால்ட்டாக அதில் தான் இருக்கும். அதையே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாக்டு மோட் டெஸ்ட் மோட் அப்படின்ற ரெண்டு ரேடியோ பட்டனில் கண்டென்ட் இருக்கும். பை டிஃபால்ட்டாக லாக்டு மோடில் தான் செலக்டில் இருக்கும். அது லாக்டு மோட்லேயே வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனேபிள் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததா இந்த ரூல்ஸ் அப்படின்ற இந்த டேபை நான் கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ ரூல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை டிஃபால்ட்டாக ரூல்ஸில் வந்துட்டு ரீட் ஃபால்ஸ், ரைட் ஆல்சோ ஃபால்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. இது நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணுறேன். ஆத் நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். அடுத்ததா இந்த ரைட்லேயும் ஆத் நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பப்ளிஷ் அப்படின்ற இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரூல்ஸ் பப்ளிஷ்ட் அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. எதுக்காக இது நம்ம பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல இந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் மீன்ஸ் ஒன்லி அத்தென்டிகேட்டட் யூசர்ஸ் கேன் ரீட் அண்ட் ரைட் யுவர் டேட்டாபேஸ் அப்படின்றது அர்த்தம். இந்த இடத்துல வேற எந்த பர்பஸ்க்கும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் டேட்டா அப்படின்ற இந்த டேபை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த டேட்டா அப்படின்ற டேபை கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் நேம் இருக்குது. இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டேபிள்குள்ளே தான் நம்மளுடைய கண்டென்ட் எல்லாமே, அதாவது நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் வித் யூனிக் ஐடி, நத்திங் பட் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம் இந்த இடத்துல. ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இந்த இடத்துல அகைன் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டியில் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்றதுக்காக டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா we need to add Firebase database dependency. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ்க்கான டிபெண்டன்சி நம்ம ஆட் பண்ணியிருக்கணும் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்டில். ஸோ அதை எப்படி நான் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அகைன் என்ன பண்ணுறேன் Firebase ப்ராஜெக்ட்டுக்கு நான் இந்த இடத்துக்கு போய்க்கிறேன். இதில் கோ டு டாக்ஸ் அப்படின்ற இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் ஆக்சுவல் டாக்ஸில் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் போகிறேன். இதில் ஆண்ட்ராய்ட் அப்படின்ற இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு அவைலபிள் லைப்ரரிஸில் ஸோ இங்கே நம்ம செக் பண்ணலாம் ரியல் டைம் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறது அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துக்கலாம் இந்த இடத்துல. ஆக்சுவலாக நீங்கள் இதில் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் செட்டப் இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த டேட்டாபேஸ்க்கான டிபெண்டன்சி ஆட் பண்ணுறது அப்படின்றதும் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு ஃபயர்பேஸ் BOM அப்படின்றது இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆட் பண்ண தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் டேட்டாபேஸ் அப்படின்ற இந்த டிபெண்டன்சி தான். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் நான் போகிறேன். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்துட்டு build.gradle மாடியூல் லெவல் போய்க்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி நான் பேஸ்ட் பண்ணுறேன்.
ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு sync now அப்படின்ற இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ டிபெண்டன்ஸ் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்டோட சிங்க் ஆகிடுச்சு. ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா அப்படின்ற இந்த ஃபைலுக்கு வரேன். டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்ற இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் என்னென்னு கிரியேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன நேமில் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், பட் நான் இந்த நேமில் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா database users equal to Firebase database dot get instance dot get reference அப்படின்ற மெத்தட் எடுத்துக்கிறேன். இந்த get reference அப்படின்ற மெத்தடுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா we need to specify table name. என்ன மாதிரி டேபிள் நம்மளுக்கு கிரியேட் ஆகணுமோ அந்த டேபிளுக்கான நேமை இதுக்குள்ள நம்ம பாஸ் பண்ண போறோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வித் டபுள் கோட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் நேம் கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் டேட்டாபேஸில் இந்த டேட்டாபேஸ்க்கு கீழே நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிள்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போகிறோம் வித் யூனிக் ஐடியோட. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த யூனிக் ஐடி எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ யூனிக் ஐடி நம்ம எங்கே எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற இந்த மெத்தடுக்கு வரேன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மெத்தடில் ஆல்ரெடி நம்ம டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல் இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தன்டிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ அப்படின்றத இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் யூசர். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் யூசர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்கள் யூசர் அப்படின்னு கொடுக்கலாம் அல்லது ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்கலாம், யுவர் விஷ். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அத்தன்டிகேஷனுக்கான ஆப்ஜெக்ட் mauth டாட் கெட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். mauth டாட் கெட் இன்ஸ்டன்ஸ் டாட் கெட் கரண்ட் யூசர் அப்படின்ற மெத்தட் நான் எடுத்துக்கிறேன். என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி mauth. ஓகே, mauthல நம்ம வந்துட்டு ஒரு டேட்டாவை நம்ம நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டியில் கொடுத்த டேட்டா அத்தன்டிகேஷனில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸ்டோர் ஆகிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஐடி நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஒரு யூசருக்கும் ஒரு யூனிக் ஐடி கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த கரண்ட் யூசருக்கான டீட்டெயில் எடுத்து நான் இதில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐடிக்காக ஸ்ட்ரிங் எஸ்ஐடி நத்திங் பட் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். கரண்ட் யூசர் டாட் கெட் யூஐடி அப்படின்ற ஒரு மெத்தட் நான் கால் பண்ணுறேன். அப்போ என்னாகும் அந்த யூசருக்கான ஐடியை எடுத்து எஸ்ஐடியில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அப்படின்றது அர்த்தம். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் வந்து நியூவாக சைன் அப் பண்ண ட்ரை பண்ணுறப்ப ஒரு யூசருக்கும் ஒரு யூனிக்கான ஒரு ஐடி கிரியேட் ஆகும். அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் யூசரில் எடுத்து அந்த கரண்ட் யூசருக்கான கெட் ஐடி வந்து எஸ்ஐடியில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் யூசர்ஸ் டாட் சைல்ட் ஆஃப் எஸ்ஐடி அப்படின்ட்டு நான் பாஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேட்டாபேஸ் யூசர்ஸில் நம்ம டேபிள் நம்ம வச்சுருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேட்டாபேஸ் யூசர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிள் தான் நம்ம வச்சுருக்கோம். அப்போ இந்த டேபிளுக்கு சைல்டாக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிளுக்கு சைல்டாக ஸ்டூடெண்ட்டுடைய ஐடி யூனிக்காக ஒரு டைமும் நம்மளுக்கு ஐடி கிரியேட் ஆகும் இல்லையா, ஒரு யூசருக்கும் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஐடி கிரியேட் ஆகும். அதை தான் நம்ம சைல்டாக அந்த இடத்துல அசைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ், ஒரு ஜாவா கிளாஸ் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்துட்டு வி கேன் ஸ்டோர் கம்ப்ளீட் கிளாஸ் இன்டு ஒரு டேட்டாபேஸ் ரீடிங் ஃபார் ரைட்டிங் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா
அதை நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த கிளாஸை வச்சு தான் நம்ம வந்து டேட்டாஸ் வந்து ரீட் பண்ணுறதாகட்டும், டேட்டாஸ் போய் ரைட் பண்ணுறதாகட்டும், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கம்ப்ளீட்டாக ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ் நேமை ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதில் வந்துட்டு டேட்டா அப்படின்ற மாதிரி நான் ஒரு பேக்கேஜ் நான் எழுதுறேன். ஸோ டேட்டா அப்படின்ற ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டு இந்த பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஜாவா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படின்ற மாதிரி நான் ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறேன், சிம்பிளான ஒரு ஜாவா கிளாஸ். ஸோ பப்ளிக் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ. இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படின்ற கிளாஸ் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சீரியலைசபிள் அப்படின்ற இன்டர்ஃபேஸ்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் சீரியலைசபிள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ்க்குள்ள நம்ம என்னெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இது ஆக்சுவலாக எடுத்துகிட்டு வரதே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுக்குற டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து நம்ம ரீட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான். அப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டியில் நம்ம எத்தனை ஃபீல்டு கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபீல்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேம், இமெயில், பாஸ்வேர்ட் அப்படின்ற இந்த ஃபீல்டு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபோக்குள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் யூசர் நேம் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், கமா யூசர் இமெயில் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதாவது எந்த வேல்யூம் கொடுக்கல உள்ள. அடுத்ததா பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ 3 வேரியபிள் இந்த இடத்துல நான் எடுத்திருக்கேன், வேல்யூ எதுவும் நான் பாஸ் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸில் we need 2 constructor. So one for empty constructor, another one for parameterized constructor அப்படின்ற நம்ம எடுக்க போகிறோம் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எம்டி கன்ஸ்ட்ரக்டர் எடுக்க போகிறேன். எம்டி கன்ஸ்ட்ரக்டர் எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, Alt plus insert அப்படின்ற இந்த ஒரு ஷார்ட்கட் நான் எடுத்துக்கிறேன். Alt plus insert உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜென்ரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதனுடைய இந்த ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷனுக்கான ஷார்ட்கட் தான் Alt plus insert. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் செலக்ட் நன் அப்படின்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு தேவையானது எம்டி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நான் இந்த மாதிரி எந்த ஒரு பேராமீட்டரும் இல்லாமல், வேல்யூஸ் எதுவும் இல்லாமல் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டர், எல்லா வேல்யூஸும் எல்லா பேராமீட்டரும் இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்ற நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் வித் 3 பேராமீட்டர், யூசர் நேம், யூசர் இமெயில், யூசர் பாஸ்வேர்ட். ஃபைன். ஸோ இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் கெட்டர் செட்டர் மெத்தட் நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கெட்டர் செட்டர் மெத்தட் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் அந்த ஜென்ரேட், அதாவது Alt plus insert. ஸோ இதில் கெட்டர் அண்ட் செட்டர் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் எல்லா பேராமீட்டரையும் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கொடுங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கெட்டர் செட்டர் எல்லாமே எல்லா ஃபீல்டுக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் கிளாஸ் நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டோம். நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேட்டா பேஸில் நம்ம வந்து இதை வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். அதாவது டேட்டா பேஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக இங்கே நான் என்ன பண்ணுறேன், registration activity.java அப்படின்ற இந்த ஃபைலுக்கு நான் வந்துக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் வந்துட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்ஐடிக்கு அடுத்ததா இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படின்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஸ்டூடெண்ட் இன்ஃபோ ஆஃப். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 பேராமீட்டர் இந்த இடத்துல நான் பாஸ் பண்ணுறேன். என்னென்ன பேராமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, நேம் அப்படின்ற பேராமீட்டர், இமெயில் அப்படின்ற பேராமீட்டர், பாஸ்வேர்ட் அப்படின்ற பேராமீட்டர். இந்த 3 பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் எதில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் இன்ஃபோவில் நான் வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐடி. ஓகே, இந்த எஸ்ஐடின்றது யூனிக்கான ஒரு ஐடி, ஒரு யூசருக்கும் செப்பரேட்டாக கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாட் செட் வேல்யூ அப்படின்ற மெத்தட் நான் எடுத்துட்டு இந்த செட் வேல்யூவில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் நான் பாஸ் பண்ணுறேன். எதுக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஜெக்ட் நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணிடுறேன். இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள்குள்ளே, ஏன்னா டேட்டாபேஸ் யூசர்ஸில் நம்ம என்ன வச்சுருக்கோம்,
டேபிள் நம்ம வச்சுருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிள் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிளுடைய சைல்டாக எஸ்ஐடி யூனிக்கான ஐடி நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஐடியில் நம்ம என்ன செட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கொடுத்த, அதாவது நம்ம என்டர் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டியில் நம்ம என்டர் பண்ண அந்த ஃபீல்டுக்கான வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் பாஸ் பண்ணிடுறேன். இதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல நடக்கணும். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆட் ஆன் கம்ப்ளீட் லிசனர் இந்த இடத்துல நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எங்கே கிரியேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். ஓகே, டேபிள் யூசர்ஸ் டேட்டாபேஸ் யூசர்ஸ் டாட் சைல்ட் ஆஃப் எஸ்ஐடி டாட் செட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே தான் நான் என்ன பண்ண போகிறேன், டாட் ஆட் ஆன் கம்ப்ளீட் லிசனர் அப்படின்ற எடுத்துக்கிறேன். ஸோ நியூ ஆன் கம்ப்ளீட் லிசனர். இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த யூனிக்கான ஐடியை பேஸ் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாமே ரியல் டைம் டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம இந்த இடத்துல எழுதுறோம். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, கண்டிஷன் நான் கொடுக்குறேன், இஃப் டாஸ்க் டாட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றத நான் கொடுக்க போகிறேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற நான் எதை கொடுக்குறேன்னா, ஜஸ்ட் இந்த டோஸ்ட் நான் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் எனக்கு வந்துட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை அப்படின்ற சுச்சுவேஷனில் எனக்கு என்ன வரும்னா, எல்ஸ் பிளாக் எனக்கு ஒர்க் ஆகணும். அந்த எல்ஸ் பிளாக்ல நம்ம என்ன கொடுத்துட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில்டு. ஓகே, எல்ஸ் பிளாக் இப்போதைக்கு நம்மளுக்கு அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டிக்கான அந்த டீட்டெயில்ஸ், அதாவது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டியில் கொடுக்குற அந்த கண்டென்ட் ஃபீல்டோடைய வேல்யூ எல்லாமே அத்தன்டிகேஷன்லையும் ஸ்டோர் ஆகணும், ஆஸ் வெல் அஸ் ரியல் டைம் டேட்டாபேஸ்லையும் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லாஜிக் எல்லாமே நம்ம எழுதியிருக்கோம். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டயலாக் டாட் டிஸ்மிஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறேன். இங்கே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது நம்ம எங்கே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக நம்ம இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதை நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன் இந்த ஆப்பை. ஸோ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அத்தன்டிகேஷன் நான் போகிறேன். அத்தன்டிகேஷன் போயிட்டு யூசர்ஸில் ஆல்ரெடி 2 யூசர் இருக்குது. இந்த யூசர்லாம் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன் நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அத்தன்டிகேஷனில் ஸ்டோர் பண்ணோம். இப்போ நான் ஒரு யூசர் புதுசாக நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ட்ரை பண்ணால் எனக்கு அத்தன்டிகேஷனில் ஸ்டோர் ஆகும், ஆஸ் வெல் அஸ் ரியல் டைம் டேட்டாபேஸில் எனக்கு ஸ்டோர் ஆகும். பட் அந்த புது யூசருக்கான டேட்டா தான் எனக்கு 2 இடத்துலையும் இருக்கும். இந்த ராம் அண்டு அருண் அப்படின்ற இந்த 2 டேட்டாக்கான டீட்டெயில் வந்து ரியல் டைம் டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகாது. ஏன்னா நம்ம இன்னும் அது இப்போ தான் நம்ம இந்த ப்ராசஸே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்றதுனால இது நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டேட்டாவையும் டெலீட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைம் டேட்டாபேஸ்க்கு நான் போய்க்கிறேன். செக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரியல் டைம் டேட்டாபேஸ்க்குள்ளே வெறும் டேட்டாபேஸ் மட்டும்தான் இருக்குது. இன்னும் டேபிள் எதுவுமே க்ரியேட் ஆகலை. எப்போ க்ரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஆப்பை ரன் பண்ண போகிறோம். ஆப்பை ரன் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ராஜெக்ட் ரன் பண்ணிவிட்டு டேட்டா கொடுத்து சைன் அப் அப்படின்றது நம்ம கிளிக் பண்ணலாம். அந்த சிச்சுவேஷனில் நடக்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆப்பை ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய ஆப் இந்த இடத்துல ரன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளாஷ் ஆக்டிவிட்டி, அடுத்ததாக லாகின் அப்படின்ற ஸ்க்ரீன் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சைன் அப் அப்படின்ற இந்த லிங்க் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, டேட்டாவை நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ டேட்டா ஃபில் பண்ணுறதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு டேட்டா கொடுக்குறேன், அருண் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். arun@gmail.com அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ, இமெயில் ஐடிக்கான ஒரு வேல்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் நான் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சைன் அப் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்ப எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த டேட்டா வந்துட்டு அத்தன்டிகேஷன்லையும் ஸ்டோர் ஆகணும், ஆஸ் வெல் அஸ் ரியல் டைம் டேட்டாபேஸ்லையும் ஸ்டோர் ஆகணும்.
அத்தன்டிகேஷனில் ஸ்டோர் ஆகிறத பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரியல் டைம் டேட்டாபேஸில் எப்படி ஸ்டோர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாபேஸ்க்கு கீழே ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் கிரியேட் ஆகணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிளுக்கு கீழே யூனிக்காக ஒரு ஐடி கிரியேட் ஆகிட்டு அந்த ஐடிக்குள்ளே தான் இந்த டேட்டா எல்லாமே எனக்கு வரணும் அப்படின்றத நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதை இப்போ நம்ம லைவாக செக் பண்ணலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சைன் அப் அப்படின்ற இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ப்ராக்ரஸ். ஸோ டேட்டா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஆஸ் வெல் அஸ் நம்ம என்ன செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அத்தன்டிகேஷன்லையும் இந்த டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டோர் ஆயிருக்கு, நோ ப்ராப்ளம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிள் நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த அத்தன்டிகேஷனில் இந்த ஸ்டூடெண்ட் arun@gmail.com அப்படின்ற இந்த டேட்டாக்கான ஐடி பார்த்தீங்கன்னா 5A5RD லைக் இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே போய் நம்ம செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அதே ஐடி தான் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்திருக்கு. 5A5RD லைக் அந்த ஐடி வந்திருக்கு. இந்த ஐடிக்குள்ள நம்ம ஆல்ரெடி இதை தான் கோடிங்கில் கொண்டு வந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாபேஸ்க்கு கீழே ஒரு டேபிள் கிரியேட் ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கீழே யூனிக்காக ஒரு ஐடி கிரியேட் ஆகிட்டு அந்த ஐடிக்கு கீழே தான் நம்ம ஸ்டோர் பண்ண அந்த டேட்டா எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் அருண், யூசர் இமெயில் arun@gmail.com, பாஸ்வேர்ட் அருண். நம்ம அங்கே என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்டு இங்கே நம்மளுக்கு விசிபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டியில் கொடுக்குற டேட்டா அத்தன்டிகேஷன்லையும் ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆஸ் வெல் அஸ் ரியல் டைம் டேட்டாபேஸ்லையும் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.